to Ramesh Cooking Tale. இன்னைக்கு நம்ம பருப்பு உருண்டை குழம்பு தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். நான் ஒரு கப் அளவு கடலை பருப்பு, அது கூட 2 காஞ்ச மிளகாவை 2 hours அளவு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 தக்காளி, பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகா, குழம்பு பொடி 1.5 டீஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமா புளியை நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள் பொடி, கடுகு, உளுந்து, பெருங்காயத்தூள், உப்பு. ஒரு பாத்திரம் வச்சு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, உளுந்து சேர்த்துடலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டுல கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கலாம். மீதியை நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெங்காயமும் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னமா வதங்கிட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஊற வச்சிருக்க கடலை பருப்பையும் காஞ்ச மிளகாவையும் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புல உப்பு நம்ம தனியா போடுவோம். இது வந்துட்டு உருண்டைக்கான உப்பு மட்டும்தான். இந்த அளவு நம்ம நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்தாச்சு. இது கூட கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இதுக்கு. இந்த உருண்டைக்கு பூண்டு, வெங்காயம், ரெண்டு 3 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இது கூட உப்பு, மிளகாய் பொடி தான் சேர்த்து வதக்கிடலாம். உப்பு தேவையான அளவு, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1.5 டீஸ்பூன் குழம்பு பொடி. நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இங்க 1 கப் அளவு புளிஜலம் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம சேர்த்துக்கலாம். இங்க நல்லா 2 கப் அளவு ஜலம் விட்டுருக்கேன். குழம்பு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தண்ணியா தான் இருக்கணும். அப்பதான் நம்ம உருண்டை போடும்போது நல்லா கட்டி ஆயிடும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சின்னதா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை ஒண்ணு நம்ம குழம்புல சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி இது ஒண்ணுன்னா மேல வந்துட்டே இருக்கும். நல்லா கொதிச்சப்புறமா தான் போடணும். கொதிக்கிறது நிறுத்திட்டா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நம்ம எல்லா உருண்டையும் இதோட சேர்த்தாச்சு. உருண்டை போட்ட உடனே கலரி விடாதீங்க, உருண்டை உடஞ்சிரும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம கலரி விடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட எல்லா உருண்டையும் மேலே வந்திருக்கு. குழம்பும் நல்லா திக்காயிடுது. அவ்வளோதான். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு வந்துட்டு எப்பவுமே லாஸ்ட்டாக பெருங்காயம் சேர்க்கறது பிடிக்கும். இது ஆப்ஷனல் தான். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் மட்டும் விடுங்க. சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான உருண்டை குழம்பு ரொம்பவே நல்லா ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் படமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.